கடலூர் சிப்காட் பகுதியில் தொழிற்சாலை இடிபி டேங்க் வெடித்து குடியிருப்புக்குள் புகுந்ததால் கழிவுநீரை அகற்றும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. கடலூர் முதுநகர் அருகே உள்ள சிப்காட்டில் ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இங்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். அந்த வகையில் முதுநகர் அருகே உள்ள குடிகாடு என்ற பகுதியில் தனியார் சாய தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் கழிவுநீரை சேமித்து வைத்து சுத்திகரிக்கும் சுமார் 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் ஒன்று உள்ளது. இன்று அதிகாலை சுமார் 2:30 மணி அளவில் அந்த டேங்க் பயங்கர சத்தத்துடன் வெடித்துள்ளது. இதனால் நிறுவனத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். மேலும் டேங்க் வெடித்ததால் அதில் இருந்து வெளியேறிய தண்ணீர் அருகில் இருந்த ஊருக்குள் புகுந்து அங்கிருந்த 3 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் நள்ளிரவில் கடும் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முதுநகர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ரசாயன டேங்க் வெடித்து அதிலிருந்து நீர் வெளியேறியதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் டேங்கில் இருந்து வெளியேறிய நீர் மிகவும் சூடாக இருந்ததால் சிலருக்கு காயமும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பாதுகாப்பு அற்ற முறையில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தை கண்டித்து அந்த தொழிற்சாலை சுற்றி வசிக்கும் பொதுமக்கள் திடீரென கடலூர் சிதம்பரம் சாலையில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கடலூர் முதுநகர் காவல் ஆய்வாளர் கதிரவன், தாசில்தார் மகேஷ் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் கூறுகையில், இந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் வாயுக்களால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறோம் என்றும், மேலும் எங்கள் பகுதி மக்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேலை தருவதில்லை. இப்பொழுது வெளியேறிய கழிவு நீரால் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களுக்கு காயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இது குறித்து காவல்துறையினரும் நிறுவனத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர். இதை ஏற்ற பொதுமக்கள் சாலை மறியல் கைவிட்டு இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. மேலும் ஊருக்குள் புகுந்து ரசாயன கழிவுநீரை அகற்றும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் பொதுமக்களுக்கு ரசாயன பாதிப்புகள் ஏற்பட்டு கண்ணெரிச்சல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்டவைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவ முகாம் நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அதிகாலையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.